ஏய் பின்னாடி அம்மா போறீங்க தம்பி. அந்த வெள்ளை சட்டை, வெள்ளை சட்டை தம்பி. டேய் தம்பி, டேய் மேடெல்லாம் ஏறாதீங்க. ஏய் இறங்குப்பா. இந்த மேடையில் ஏன்பா உட்காந்துக்கிறீங்க? தலைவர் பேசணுமா பேசக்கூடாதா தம்பி? டேய் இந்த மேடையில் ஏன் உட்காந்துக்கிறீங்க நீங்க? தலைவர் பேசணுமா பேசக்கூடாது? அது கண்ணாடி இது. நீங்க எதுக்கு உட்காந்துருக்கீங்க தம்பி? கீழே இருங்க தம்பி, கீழே இருங்க. பவுன்சர்ஸ் கொஞ்சம் கீழே இறக்கி விடுங்க, தள்ளி விடுங்க, தள்ளி விடுங்க. பரவாயில்ல. அப்பா ஸ்டேஜ்ல கரண்ட் அடிக்குது, யாரும் அங்க கை வைக்காதீங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கிறது, கண்களுக்கு புலப்படுகிறது. கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது காலத்தின் அவசியம். இந்த ரேம்ப் வாக்ல இருக்கவங்களா தலைவரின் சொல்லுக்கிணங்க கீழே இறங்கணும் அப்படின்னு தலைவர் பலமுறை சொல்லிட்டாரு. எல்லாரும் தலைவர் குரலுக்கு செவிமடுத்து கீழே இறங்கவும். இந்த ரேம்ப்ல நிக்கிறவங்களா கீழே இறங்கி நில்லுங்க தயவு செய்து. நான் மறுபடியும் அங்க வர வேண்டி இருக்குது, அதனால எல்லாரும் இறங்குங்க. மேடையில் முதல்ல கருப்பு சட்டை போட்டவங்க பூரா பின்னால போம். யாரும் முன்னால உட்காருது. இந்த பக்கத்தில் தயவு செய்து போம். ப்ளீஸ் ப்ளீஸ். நீ மேடை வந்து கொஞ்சம் ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை இருக்கு. இப்போது ஒரு பாடல் அண்ணன் இசையரசு அவர்களின் ஒருங்கிணைப்பில் ஈழத்திலிருந்து வருகை தந்திருக்கிற தம்பி நிமல்குமார் அவர்கள் பாடுவார். தம்பி எவ்வளவு நேரம் இப்படி நீங்க இருப்பீங்க? இந்த மாதிரி உங்களுக்கு நாற்காலி போட்டிருக்கல, நாற்காலியில் உட்காரலாம்ல. தம்பி மேடையில் இருக்கிறவங்க தயவு செய்து கீழே இறங்குங்க. நிகழ்ச்சி தொடங்க இருக்குது. மேடையில் இருக்கிறவங்க தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க. மேடையில் இருக்கிறவங்க தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க. கீழே இறங்குங்க. இருக்கையில் இருக்கிறவங்க மட்டும் அப்படியே அமருங்க, மீதி பேர்ல கீழே இறங்குங்க. தம்பி இந்த முன்னாடி இருக்கிறவங்க தம்பி இந்த செல்ஃபி எடுத்துக்கலாம் போதும், அப்படியே கீழே உட்காருங்க. இங்க முன்னாடி ஏமா இந்த மைக் வச்சிருந்த முன்னாடி கொஞ்சம் தயவு செய்து கொடுங்க. தொண்டை அப்படியே கொஞ்சம் அவங்களை கொஞ்சம் அப்புறப்படுத்துங்க. தம்பி நீங்க கீழே இறங்கினது ஏன் இப்படி பண்றீங்க? எப்படி நான் மக்களை பார்த்து பேச முடியும்? இந்த ரேம்பில் நிக்கிறவங்களா கீழே இறங்குங்க. ஏம்பா நீ கருப்பு சாட்டை பண்ணணும், உள்ள போய் எல்லாத்தையும் இறக்குங்க. கீழே இறங்கு தம்பி. அப்படியே ரேம்பில் இருந்து கீழே இறங்க, கீழே இறங்குங்க. தலைவர் சொல்லி கேளுங்க, தயவு செய்து கீழே இறங்குங்க. தலைவர் எவ்வளவு நேரம் சொல்லுவார் பா தம்பி. கீழே இறங்க. ரேம்பில் இருக்கிறவங்க அப்படியே கீழே இறங்க. ஏய் பின்னாடி அம்மா போறீங்க தம்பி. அந்த வெள்ளை சட்டை, வெள்ளை சட்டை தம்பி. டேய் தம்பி, டேய் மேடெல்லாம் ஏறாதீங்க. ஏய் இறங்குப்பா தம்பி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் புதுப்பாலப்பட்டு தேசப்பிரியன் தம்பி அவர்கள் மேடையில் இருக்கிறார். அவருடைய உறவினர்கள் யாராவது அவர் வந்து மேடைக்கு பின்புறம் வந்து அழைத்து போகுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். தேசப்பிரியன் புதுப்பாலப்பட்டு, கள்ளக்குறிச்சி புதுப்பாலப்பட்டு தேசப்பிரியனோடு வந்தவர்கள் தம்பி அவர்கள் தனிவே இருக்கிறார். அவரை அழைத்து போகுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். மேடைக்கு பின்புறம் நிற்கிறார். இந்த மேடையில் ஏன்பா உட்காந்துக்கிறீங்க? தலைவர் பேசணுமா பேசக்கூடாதா தம்பி? டேய் இந்த மேடையில் ஏன் உட்காந்துக்கிறீங்க நீங்க? தலைவர் பேசணுமா பேசக்கூடாது? அது கண்ணாடி இது. நீங்க எதுக்கு உட்காந்துருக்கீங்க தம்பி? கீழே இருங்க தம்பி, கீழே இருங்க. பவுன்சர்ஸ் கொஞ்சம் கீழே இறக்கி விடுங்க, தள்ளி விடுங்க, தள்ளி விடுங்க. பரவாயில்ல, கீழே தள்ளி விடுங்க. நிகழ்ச்சியை நாம் தொடங்க இருக்கிறோம். வன்னியரசு அவர்கள் இப்போது வரவேற்புரை ஆற்ற இருக்கிறார். சிறுத்தைகளை அமைதி காக்கவும் நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது. அப்பா ஸ்டேஜ்ல கரண்ட் அடிக்குது, யாரும் அங்க கை வைக்காதீங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கிறது, கண்களுக்கு புலப்படுகிறது. கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது காலத்தின் அவசியம். இந்த ரேம்ப் வாக்ல இருக்கவங்களா தலைவரின் சொல்லுக்கிணங்க கீழே இறங்கணும் அப்படின்னு தலைவர் பலமுறை சொல்லிட்டாரு. எல்லாரும் தலைவர் குரலுக்கு செவிமடுத்து கீழே இறங்கவும்.